ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இதில் நாம் கடந்த வகுப்புகள் மூலமாக இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் மந்திரத்தை பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நாம் இரண்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, ஆன்மாவை அறிந்தும் அறியவில்லை என்பது போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் ஆன்மாவை பற்றி அறிந்து கொண்டது மிக சொற்பமே, மிக கொஞ்சமே என்று பார்த்தோம். முழுமையாக அறிவதற்கு இன்னும் நாம் ஆழ்ந்து தேட வேண்டும் என்றும் பார்த்தோம். அதுதான் இதற்கு முந்தைய மந்திரம் நமக்கு சுட்டி காட்டியது. அது எவ்வாறு என்று சரியாக புரிந்து கொள்ள முடியாத சீடனுக்கு குரு மேலும் விளக்குகின்றார் என்பதாக இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். மேலும் நாம் இந்த ஆன்மாவை உலகத்தில் உள்ள பொருட்களை அறிவது போல அறிய முடியாது என்பதை ஒரு புதிர் போல இந்த மந்திரங்கள் வருகின்ற 2 மற்றும் 3வது மந்திரங்கள் நமக்கு கூற வருகின்றன. அதாவது நம்ம ஆன்மாவை ஒரு சாதாரண பொருள் போல பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அது நம்முள் நாம் உணர வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பதினால அது மிகவும் சூட்சுமமானது என்று இங்கு சாஸ்திரம் நமக்கு சொல்ல வருது. அதை பற்றி இந்த 2, 3 மந்திரங்கள் தெளிவாக சொல்ல இருக்கின்றன. இப்போ நம்ம 2வது மந்திரத்தை இப்போ பார்ப்போம். கேன உபனிஷதம் 2வது அத்தியாயம் 2வது மந்திரம். நாகம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோ நஸ்தத் வேத தத்வேத நோன்ன வேதேதி வேதச்ச. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். ஆன்மாவே எனக்கு நன்றாக தெரியும் என்றும் நினைக்கவில்லை, எனக்கு தெரியாது என்றும் நினைக்கவில்லை. ஏனெனில் என்னை எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் ஆன்மாவை தெரியாது. அதே வேளையில் தெரியாது என்று சொல்லவும் முடியாது என்று யார் நினைக்கிறானோ அவனே உண்மையில் ஆன்மாவை அறிகிறான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப ஒரு பூடகமாக இருக்கும். அதாவது தெரியும்னு நான் நினைக்கல, தெரியலன்னு நினைக்கல, எனக்கு நல்லாவும் தெரியும், ஆனால் எனக்கு ஆன்மாவை தெரியாது, தெரியாது என்று சொல்லவும் முடியாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் ஆன்மாவை அறிந்தவன் என்று சொல்லுது. அப்போ அது எப்படிங்க இவ்வளோ ஒரு பூடகமான விஷயமா இருக்கு, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். பொதுவாகவே நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மவியல் பாடங்களில் பக்குவம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எளிமையான விளக்க உரையாகத்தான் இருக்கிறது உங்களது, அதனால் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் நான் இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. ஆனாலும் பொதுவாக முன்பின் ஒரு வைரக்கல்லை பார்த்திராத ஒருவன் கடை வீதியில் நடந்து செல்லும் போது ஒரு வைரக்கல் கீழே கிடைத்து எடுத்து பார்த்தாலும் அது கிடைத்த இடம் கடை இல்லை, வெறும் கடை வீதி என்பதினாலே அவனால் அதை வைரக்கல் என்பதாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதனால அதை கண்ணாடிக்கல் என்று அதே கடை வீதியில் தூக்கி வீசிவிட்டு போவதை பார்க்க முடிகிறது இல்லையா? அது மாதிரி தான் இங்கேயும் இந்த ஆன்மவியல் பாடங்களை கற்றுக்கொள்ள வருகின்றவர்களும் பெரும்பாலும் இருக்கிறார்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு கற்றுக் கொடுப்பவர் ஜடாமுடியோட காவி உடை தரித்து கொண்டு உத்ராட்ச மாலை அணிந்து கொண்ட முனிவர் போல இல்லை. அதனால ஜடாமுடியோட காவி உடையை போட்டுக்கொண்டு உத்ராட்சம் போட்டுக்கொண்டு எதை சொன்னாலும் அதுதான் இன்றைய மக்களுக்கு உண்மையை சொல்கிறார்கள் என்ற மனோநிலை அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு ஆன்மீகமெல்லாம் அப்படி போயிடுச்சு. ஆன்மீகம்னா எப்படின்னா, அந்த வேஷம் இருக்கணும், அப்பதான் அது ஆன்மீகம். உண்மையை சொல்வதற்கு இங்கு வேஷம் தேவையில்லை, நீ உடம்பே இல்லை அப்படின்னு சொன்னா யாரும் ஒத்துக்கிறது இல்லை.
அப்படிதான் இன்றைய ஆன்மீக நிலை இருக்கு. அதை நான் இங்க சுட்டி காட்டுகின்றேன். ஏனென்றால் வைரக்கல்லுக்கும் கண்ணாடி கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறவனுக்கிட்ட வந்து அது கடை வீதியில கிடைக்குதுங்கிறதுனால அலட்சியமா தூக்கி வீசிட்டு போற மாதிரி இங்கே இந்த பாடம் வந்து ஆன்லைன்ல கிடைக்குதுங்கிறதுனால நிறைய பேர் அலட்சியமா இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியுது. இப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் நம்முடைய மனதினுடைய மாய விளையாட்டு என்று நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க ஆன்மவியல் பாடங்கள் வாயிலா நம்ம இது வரைக்கும் படிச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனம் செய்கின்ற மாய விளையாட்டை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம இந்த பாடத்திட்டத்துல இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் அதைத்தான் சொல்ல வருது. அப்ப என்ன இங்க நம்ம செய்யணும்? நம் ஒவ்வொருவருக்கும் நம் மனதில் உண்மையிலேயே நடக்க வேண்டிய ரசவாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளொரு மாற்றம். நம் இடத்திலே உள்ளே ஒரு உருமாற்றம் நடக்க வேண்டும். உள்ளத்திலே ஒரு உருமாற்றம் நிகழ வேண்டும் என்று இங்கு எதிர்பார்க்குது இந்த சாஸ்திரம். இப்ப நாம இதற்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்தது மாதிரி தான் இப்ப மனதின் உள்ளுரு மாற்றம், இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மைண்டை வந்து உள்ள உருமாற்றம் செய்யணும். அது எப்படின்னா, உடல், மனம், உயிராற்றல், அறிவுணர்வு ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான செயல்முறை என்று சொல்லலாம். என்னென்ன சேருது பாருங்க. உடல், மனம், உயிராற்றல், அறிவுணர்வு ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான செயல்முறை தான் இங்கு வந்து இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனதின் உள்ளுரு மாற்றம். அது நடந்தால் மட்டும்தான் ஆன்ம தரிசனம், ஆன்ம அனுபூதி உண்டாகும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நேரடியா வெறும் வாய் வார்த்தைகளாக மொழிகளின் மூலம் விளக்குவதில் உள்ள சிக்கல்களினாலே நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பார்த்தா, சில குறியீடுகள் வழியாகவும் உருவகங்களின் மூலமாகவும் விளக்குவதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்ப அந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் குறியீடுகள் மூலமாகவோ உருவங்களின் மூலமாகவோ விளக்க முற்பட்டதினால் ஏற்பட்ட விளைவு என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அது மூட நம்பிக்கைகளால் விதைக்கப்பட்ட கதைகளாக மாற்றப்பட்டு விட்டது. பெரும்பாலான விஷயங்கள்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆன்மீக கதைகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான கதைகள் வந்து ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கின்ற கதை மாதிரியும் நடைமுறைக்கு ஒப்புக்கொள்ள முடியாத கதை மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் ஆன்மீகம் என்று சொன்னா ஒரு சராசரி மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்பதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டும். இப்ப அதற்கு தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த 2வது மந்திரம் என்ன சொல்றது? 2வது மந்திரம், ஆன்மாவை எனக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கவில்லை, எனக்கு தெரியாது என்றும் நினைக்கவில்லை. என்னை எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் ஆன்மாவை தெரியாது. அதே வேளையில் தெரியாது என்று சொல்லவும் முடியாது என்று யார் நினைக்கிறானோ அவனே உண்மையில் ஆன்மாவை அறிகிறான் என்பதாக இந்த 2வது மந்திரம் சொல்ல வருது. அப்போ இங்க இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, 63 நாயன்மார்களில ஒருவராக திகழ்கின்ற காரைக்கால் அம்மையாருடைய கதையை எடுத்துக்கிட்டு பார்ப்போம். காரைக்கால் அம்மையாருடைய கதை வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த கதை. அதனால நான் கதை சொல்ல போறது இல்லை, அவங்களுடைய தாத்பரியத்தை சொல்ல வரேன். காரைக்கால் அம்மையாருடைய விஷயத்தை சொல்ல வரேன். காரைக்கால் அம்மையார் வந்து ஒரு வணிகர் குடும்பத்தில் பிறந்து புனிதவதி என்ற பெயரில் வாழ்ந்தவர். அவர் தன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே அவருடைய கணவர் பரமதத்தன் இந்த அம்மையாரை பார்த்து இவர் தெய்வாம்சம் பொருந்தியவர் என்று அவரை வணங்கத் தொடங்கிய போது அவர் அதற்காக இறைவனிடம் பேய் உருவம் வேண்டி பெற்றுக்கொண்டதாக கதை சொல்லப்பட்டிருக்கிறது. காரைக்கால் அம்மையாருடைய கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் கணவனே அந்த அம்மாவை வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவராக வழிபடத் தொடங்கியதின் விளைவாக அந்த அம்மா வந்து பேய் உருவம் வேண்டி பெற்றுக்கொண்டதாக கதை சொல்லப்பட்டிருக்கு. பட் பொதுவாகவே நம்மிடம் உள்ள இந்த ஆன்மீக கதைகள் சொல்லும் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு இவ்வாறு தவறாக புகுத்தப்பட்டதா அல்லது குழந்தைகளுக்காக இவ்வாறு கூறப்பட்ட புரிதலை கல்வி அறிவு பெறாத பெரியவர்களும் அப்படியே நம்பிவிட்டார்களா என்று தெரியவில்லை என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த காரைக்கால் அம்மையாருடைய கதையில ஆழமான உண்மை ஒளிந்து கொண்டிருக்கு. அதுக்கும் இந்த மந்திரத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே எல்லா கதைகளுமே அதிகம் புனைக்கப்பட்ட கதைகளாகவே நம்மிடம் நடைமுறையில் உள்ளதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில இந்த காரைக்கால் அம்மையாருடைய கதையை பற்றி குறிப்பிடும்போது,
அம்மையார் கணவருக்காக பேய் உருவம் பெற்றுக்கொள்ள முடியுமா? கணவர் தன்னை வணங்குகின்றார் என்பதற்காக அந்த அம்மா வேற ஏதாவது செய்திருக்கலாம் இல்லையா? அதற்காக போய் பேய் உருவம் பெற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் பேய் உருவம் பெற்றுக்கொண்டார் என்று கதையில் வருகிறது. அந்த உருவமும் இவர்கள் கதைகளில் சித்தரித்திருப்பதை பார்த்தா ஒரு எலும்புக்கூடு போல காரைக்கால் அம்மையாரை மாற்றி வைத்திருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையாருடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா சிற்பத்திலும் சரி, வரையப்பட்ட படத்திலும் சரி, அப்படியே ஒரு எலும்பும் தோலுமா ஒரு எலும்புக்கூடு மாதிரியே அந்த அம்மாவை வரைஞ்சி இதுதான் காரைக்கால் அம்மையார் என்று காட்டுகிறார்கள். காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த காலம் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு. அப்பெல்லாம் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி போட்டோலாம் எடுத்து நம்ம வெளியிடுறதுக்கெல்லாம் வழி இல்லை. அதனால அது கற்பனை உருவமாக வரையப்பட்ட ஒரு படம் அல்லது சிற்பம் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன இங்க நாம புரிந்து கொள்ளணும்? ஏன் அந்த காரைக்கால் அம்மையார் எலும்புக்கூடாக இருக்கிறார் என்று நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம்னா, அந்த பேய் உருவம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நாம் முக்கியமாக ஆராயப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய அறியாமை மற்றும் மனம் மயக்கத்தை நீக்குவதற்கான வழி என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இப்ப இங்க உண்மையிலே பேய் உருவம் என்பது மனதில் வெளிப்பட்ட மாய உருவங்கள் மறைந்து கரைந்த நிலை அப்படின்னு இங்க பார்க்கப்படுகிறது. இங்க வேதம் சொல்ல வருகின்ற பேய் உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பார்க்குது அப்படின்னா, இப்ப சாதாரணமா நமக்கு நடைமுறையில ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நமக்கு சொல்லி பழக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆன்மா அப்படின்னா ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெரியவங்களும் அதை தான் நம்புறாங்க. ஆன்மானா பேய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அது வெள்ளையா அப்படியே காத்துல வரும், பறந்து வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, பேய் உருவம் அப்படின்னாலே அது ஆன்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பல காலங்களாகவே இருக்கு. இன்றைக்கு நேற்று ஏற்றப்பட்ட விஷயம் அல்ல. இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இந்த மாதிரி பேய் உருவம்ங்கிற விஷயத்துல ஆன்மா அப்படின்னா அது ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வலுவாக நம்ம இடத்திலே புகுத்தப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில் இங்க பேய் உருவம் வேண்டி அம்மையார் பெறுகிறார் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? உருவமற்ற நிலையை அவர் வேண்டுகிறார் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். பேய் உருவம் அப்படின்னா அந்த பேய்க்கு உருவம் இல்லை, அது சூக்ஷ்மமா இருக்கும், கண்ணுக்கு தெரியாம இருக்கும். அப்போ அந்த பேய் நிலை, பேய் உருவம், ஆன்மா பேய் மாதிரிங்கும் போது அந்த ஆன்ம நிலை ஒரு பேய் உருவ நிலை அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம்னா அந்த நிலையை விரும்புகிறார் என்றுதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த பேய் உருவம் என்பது மனதில் வெளிப்பட்ட மாய உருவங்கள் மறைந்து கரைந்த நிலை என்பதாக சாஸ்திரம் பார்க்குது. அந்த நிலையைத்தான் மனமற்ற நிலை என்று சொல்லுது. அதாவது பேய் உருவம் என்பது மன உருவம் மறைந்து கரைந்து இல்லாமல் போன நிலை என்று பார்க்கிறோம். இப்ப பொதுவாகவே நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சுயம் இருக்கு இல்லையா, நம்முடைய சுயம், நான் என்று நம்ம சொல்றோம் இல்லையா, அது எப்படி நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, சமூகம் சார்ந்த அல்லது மற்றவர்களால் வழிநடத்தப்பட்ட கலாச்சார சக்திகளினால் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கு. இப்ப நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்த உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் பேசுற வார்த்தைகளே பாருங்களேன், ஒரு நாளைக்கு நீங்க அதிகமா உபயோகப்படுத்திருக்கிற வார்த்தை நானுங்கிற வார்த்தையா தான் இருக்கும். நீங்க நடைமுறையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் எவ்வளவு பேசியிருக்கிறீங்களோ அதுல அதிகமான வார்த்தைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்ங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்திருப்பீங்க. ஆனா அந்த நான்ங்கிறத எந்த அடிப்படையில நீங்கள் உபயோகப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் ஒருவருக்கு மகனாகவோ மகளாகவோ சகோதரனாகவோ அல்லது சகோதரியாகவோ கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ தந்தையாகவோ அல்லது தாயாகவோ தான் நாம் இந்த நான் என்பதை உபயோகப்படுத்தி நடைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாதிரியே வாழ்ந்து நாம் மறைந்தும் போகின்றோம். உண்மையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னாருக்கு மகன் என்ற விஷயத்தோட மறைந்து போகிறேன், இன்னாருக்கு கணவன் என்ற முறையில மறைந்து போகிறேன். பெண்களும் அப்படித்தான், நான் இன்னாருக்கு மனைவி இன்னாருக்கு மகள் என்ற நிலையிலே தான் வாழ்ந்து மறைந்து போகிறார்கள். ஆனா தன்னை ஒரு இனத்துடன், ஒரு மதத்துடன், ஒரு நாட்டுடன், ஒரு மொழியுடன் அடையாளப்படுத்தி கொண்டு தான் இன்னார் என்று கருதி கொண்டு அந்த நபராகவே வாழ்கிறோம் என்று நாம் பார்ப்பதைத்தான் இங்கு மன உருவம் என்று சொல்கிறோம். இங்கு மனதினுடைய உருவம் எப்படின்னா, மனம் உருவாக்கி கொண்ட உருவம், நான் என்ற ஒரு தனித்துவத்தை உருவாக்கி கொண்ட ஒரு நிலை.
அதை நம்ம அகங்கார நிலை என்று சொன்னாலும் அந்த உண்மையான அகங்காரம் நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில் நான் இன்னார் என்பதாக மனம் உருவகித்துக் கொண்ட ஒரு நிலையை பற்றி நம்ம பேசுறோம். அப்ப இந்த மன உருவம் எண்ணங்களால் எழுந்த வெறும் நினைவுகளால் ஆனது என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க நான் சொல்ல வர்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா மைண்டை அப்டேட் பண்றதுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மைண்ட் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு, நம்ம எந்த இடத்துல அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதான பாடம் தான் இதெல்லாம். அப்ப இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட பல்வேறு எண்ணங்களின் அடிப்படையில எழுந்த வெறும் நினைவுகள் தான். ஏன்னா நான் இன்னாருடைய கணவன் என்பது என்னுடைய எண்ணத்தில் எழுந்த ஒரு நினைவு, நான் இன்னாருடைய மகன் என்பது என்னுடைய எண்ணத்தில் எழுந்த ஒரு நினைவு. இது மாதிரி நிறைய விஷயங்களை மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட காலத்தின் ஒரு சேகரம் என்று சொல்லலாம், ஒரு சேமிப்பு என்று சொல்லலாம். அதுதான் நம்முடைய சித்தத்துல பதிவாய் கிடக்குது. நிறைய விஷயங்கள் நம் சித்தத்துல இது மாதிரி எண்ணங்களுடைய தொகுப்பாக மனம் வளர்ச்சி அடைந்து சித்தமாக பதிவாகி நம் இடத்துல இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது நாம் இல்லை என்று நாம் அறிய வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. நான் ஆன்மா இல்லை, நான் ஆன்மா தான் என்று குழப்புற மாதிரி இந்த பாடல் இருக்குன்னு சொன்ன இல்லையா, இந்த மந்திரம். அது எப்படி சொல்ல வருதுன்னா, உண்மையில் நம்முடைய யதார்த்தம் என்ன, நான் யார் என்று நம்ம விசாரிக்கும் போது நாம் நினைத்து கொண்டிருப்பது போல நான் இன்னாருடைய மகனோ, இன்னாருடைய கணவனோ, அல்லது இன்னாருடைய மகளோ, இன்னாருடைய மனைவியோ, இப்படி நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயம் அல்ல. அது உண்மை அல்ல என்று இங்கு சாஸ்திரம் சொல்லுது. மனதின் ஆதிக்கத்தினாலே மனச்சுயத்தில் கவனம் லயித்து, மனம் சுயம்னா நம்முடைய ஈகோ, நம்முடைய அகங்காரம், நான்ங்கிற அந்த ஈகோவை தான் மைண்டை நான்ங்கிற அபிமானிச்சுக்குது. நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய கணவர் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அபிமானித்துக் கொள்ளுதோ அதை உண்மையாக நம்புறது இல்லையா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதை நம்ம ஈகோன்னு சொல்றோம். அதுதான் நம்முடைய ரியாலிட்டியா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம உணர்வுடன் நமக்கு இணைப்பு விடுபட்டு போகி நாம் வெறும் மன உருவமாகவே வாழ்கிறோம் என்று சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா நம்ம அந்த ரியாலிட்டியை இழந்துட்டோம், நம்முடைய உண்மை தன்மையை நம்ம இழந்து இவ்வாறு ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயங்களிலே சிக்கி அதுதான் நான் என்பதாக நம்முடைய மனம் உருமாற்றம் பெற்றுவிட்டது. இப்படி பெற்றுவிட்டது, தவறாக புரிந்து கொண்டது. அப்ப இதுல இருந்து நம்ம விடுபட வேண்டும்னா இங்க சாஸ்திரம் சொல்ல வருகின்ற வழிமுறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம் கவனத்தை நம்ம உள்நோக்கி திருப்பும் போது மட்டும்தான் இந்த மன உருவம் மறைந்து அடங்கி போகும். அப்போது மட்டும்தான் நான் என்ற தன்னுணர்வு தனியாக மிஞ்சும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. இப்ப நான் என்கின்ற நம்முடைய உண்மையான தன்னுணர்வு, விழிப்புணர்வு தனியாக நிக்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற விஷயங்களோட போய் மிங்கிள் ஆயிடுச்சு. பலரால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்களில போய் சிக்கிக்கிட்டு அந்த பாண்ட், அந்த பவுண்டரிக்குள்ள இருந்து வெளியே வர மறுக்குது. அப்படி மறுத்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, அதை தான் உண்மை நம்புது, அடம் பிடிக்குது. நான் இன்னாருடைய மனைவிங்குது, நான் இன்னாருடைய மகளுங்குது, இந்த மாதிரி நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய கணவன் என்று சொல்லுது. ஆனா இந்த நான் நம்மால் உருவாக்கப்பட்ட மன உருவம். ஆனா உண்மையில் இந்த மன உருவம் நாம் அழிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று இங்கு சாஸ்திரம் சொல்லி, அது எப்பொழுது மறைந்து அடங்குகின்றதோ அப்பொழுது மட்டும்தான் நான் என்னும் தன்னுணர்வு தனித்து மிஞ்சும் என்று சொல்லுது. அப்ப இந்த தன்னுணர்வு நிலையில் தான் உண்மையில் நம்முடைய சுயம் நமக்கு அடையாளம் காணப்படும் என்றும் சொல்லுது. அப்பொழுது மட்டும்தான் நான் யார் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க உண்மையிலேயே ஆன்மா, இறைவன், பரமன் என்று பார்க்கப்படுகிறது. அப்போ நாம் இந்த ஆன்ம உணர்வாக கவனத்தில் லயிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய மன உருவம் மறைந்து கரைந்து இல்லாமல் போகிறது என்று சுட்டிக்காட்டுகிறது. அப்ப கண்களுக்கு புலப்படாத உருவமற்ற நான் என்னும் ஆன்ம உணர்வாகிய நம் சுயம் மட்டுமே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை குறியீடாகத்தான் இங்க மகான்கள் பேய் உரு என்று சொல்லி வைத்தார்கள் என்று சாஸ்திரம் சொல்ல வருகிறது. இங்க சாஸ்திரம் பேய் உரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் சொல்லுதுன்னா, பேய் உரு என்றால் ஆன்ம நிலை, ஆன்மாவின் உருவம், ஆன்மாவின் நிலை என்று சொல்ல வருகிறது. அதைத்தான் காரைக்கால் அம்மையார் வேண்டினார். அவர் பேய் உருவையும் நான் அடைய வேண்டும் என்று அவர் வேண்டியதனுடைய நிலை என்ன என்றால், நான் அந்த தூய அறிவாக, அந்த ஆன்மாவாக மாற வேண்டும் என்று அவர் வேண்டினார். ஆனால் அது நம்மிடத்துல எப்படி கதையாக புகுத்தப்பட்டது, புனைக்கப்பட்ட விஷயமாக மாற்றப்பட்டது என்று தெரியவில்லை.
ஆனால் அந்த கதை தான் இன்றைய வரைக்கும் நடைமுறையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே காரைக்கால் அம்மையார் அன்றைய காலகட்டங்களிலே பெற்றோருக்கு அடங்கி வாழ்ந்த மகள், கணவருக்கு கட்டுப்பட்டு பணிந்து பணிவிடை செய்த மனைவி. அவரும் என்ன பண்றாரு, இந்த சமூக கலாச்சார அடையாளங்களை துறந்து மன உருவம் இழந்து வெறும் உணர்வு வெளியாக வெளிப்பட்டு அந்த சுத்த அறிவு நிலையில் திகழ வேண்டும் என்று விரும்பினார். காரைக்கால் அம்மையாருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சராசரி பெண்மணி, புனிதவதி என்ற பெயரில வாழ்ந்த ஒரு சராசரி பெண்மணி, செட்டியார் குலத்தில் பிறந்த வணிகருடைய மனைவி. ஆனாலும் அவள் என்ன நினைத்தாள்னா, இந்த சமூக கலாச்சார அடையாளங்களை நான் துறக்க வேண்டும், நான் இன்னாருடைய மனைவி என்பதை இழக்க வேண்டும், இன்னாருடைய மகள் என்பதை இழக்க வேண்டும், உண்மையில் நான் அந்த உணர்வு வெளியில் கலக்க வேண்டும் என்று விரும்பியதனுடைய விளைவு தான் அவர் அந்த பேய் உருவத்தை வேண்டினார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம காரைக்கால் அம்மனுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுகள்ல இசைத்தமிழால் இறைவனை பற்றி முதலாக பாடிய ஒரு கவிஞர் தான் காரைக்கால் அம்மையார். தமிழ் மொழியில தமிழுக்கு அந்தாதி எனும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவரும் காரைக்கால் அம்மையார் தான். திருவந்தாதி என்று அம்மையாருடைய பாடல் இருக்கு. காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றுகளை நம்ம பார்க்கும்போது அவர் இயற்றிய நூல் வரிசைகள்ல அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை எல்லாம் அந்த அம்மா தமிழ் மொழியில் அருமையாக இயற்றியிருக்கின்றார். தமிழுக்காக நிறைய தொண்டாற்றி இருக்கின்றார். இவர் எல்லா பாடல்களையுமே எப்படின்னா ஒரு அந்தாதி வழியில ஒரு பதிக முறையில இயற்றியிருக்கார். காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல தமிழ் மொழியில பாடல்களை இயற்றிய முதல் கவிஞர். 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒரு பதிக முறையில் இயற்றிய கவிஞர். அப்ப இவரை பின்பற்றி தான் பிற்காலத்தில் வந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் போன்றவர்களும் அதே தேவார பதிகங்கள் இவர் முறையில் தான் பாடியிருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையாருடைய வழிகாட்டுதலின் படிதான் மற்ற மூவரும் அந்த பதிகங்களை எல்லாம் இயற்றி இருக்கின்றார்கள் என்று வரலாற்று சொல்கிறது. ஏன் மூவரை மட்டும் சொல்றேன்னா, இந்த மூவர் மட்டும்தான் தேவார பதிகங்கள் பாடியிருக்கிறார். மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடியிருக்கிறார், அவர் தேவாரம் பாடல. அதனால இந்த மூவர் மட்டும்தான் தேவார பதிகங்களை பாடியவர்கள். அப்ப என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், அந்த 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுல பொதுவா பாரத தேசத்துல எல்லா மொழிகளும் கலந்திருந்தாலும் நம்முடைய தென்னிந்தியாவில நாம் பேசிய மொழி தமிழ் மொழி, ஆதி மொழி. அப்போ சமஸ்கிருத மொழியை விட அவரவர்களின் தாய் மொழியில் இறைவனிடம் பேசுவது ஒரு அலாதி இன்பம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம தெரியாத மொழியில போய் கடவுளிடத்துல பேசுவதை விட தெரிந்த மொழியில நம்ம கடவுளிடத்துல பேசினா அருமையா இருக்கும் இல்லையா? அதனால தாய்மொழியில் இறைவனிடம் பேசுவது ஒரு அலாதி இன்பம் என்ற அடிப்படையில முதலாக 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியாவில் இவரை போல தமிழ் மொழியில் இவ்வாறு பாடல்களை இயற்றியவர்கள் யாருமே இல்லை. அதனால இங்க காரைக்கால் அம்மையார் முதல் கொண்டு நாயன்மார்கள் வரை சமய குறவர்களினாலே இந்த தமிழ் மொழி பாடல்கள் மூலம் மிக பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அப்பெல்லாம் இந்த மாதிரி தமிழ் பாடல்கள் இயற்றுபவர்கள் ரொம்ப குறைவு. அப்ப இவர்களெல்லாம் இந்த மாதிரி பாடல்களை பாடும்போது, இறைவனை புகழ்ந்து தாய்மொழியிலேயே பாடும்போது படிப்பவர்களுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. அவர்களும் அந்த சுயத்தை உணர்ந்து வெளிப்படுத்திய பாடல்கள் தான் அவைகள் எல்லாம். அப்ப நம்ம இங்க காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் இந்த பேய் உருவை வேண்டியதாகவும் இறைவன் அவருக்கு அதை அருளினார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் பொதிந்துள்ள ஆழமான உண்மை என்ன அப்படின்னு பார்க்க போனா, நமக்குள் ஆழத்தில் உறைந்திருக்கும் இந்த நான் என்கின்ற ஆன்ம ஒளி பிரபஞ்சத்தின் ஆன்மாவான இறைவனுடன் எப்போதும் இணைந்திருக்கின்றது. அதை நாம் நன்றாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருது. ஏன்னா இங்க நான் என்கின்ற நம்முடைய தனித்துவமான ஆன்ம ஒளி பிரகாசம் இருக்கு இல்லையா, அது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினோட அந்த ஆன்மாவோட இணைந்து இருக்கிறதுனால தான் நாம் பிரகாசிக்க முடியும். நம் உடல் மூலமாக அந்த ஆன்மா பிரகாசிக்கின்றது. அப்ப உண்மையில் நமது உடல் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம், நம் மனம் இந்த பிரபஞ்ச பெருமனத்தின் ஒரு அங்கம். அதை நம்ம நன்றாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பல முறை இந்த பாடத்திட்டங்கள் மூலமாகவே விளக்கி இருக்கிறோம். அந்த நிலையில இந்த மன உருவம் தான் இல்லை. இதுவரை நான் உண்டாக்கி வைத்திருக்கின்ற மன உருவம் இருக்கு இல்லையா, நான் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள்,
இன்னாருடைய அம்மா என்று நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த மன உருவம் இருக்கின்றது இல்லையா, அது தான் இல்லை, அது தன்னுடைய சுய அடையாளம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஆன்ம ஞான வெளிச்சத்தில் ஆன்ம வெளியில் மனம் அடங்கும் போது மட்டுமே நம் பிரக்ஞையின் ஒளி வீசும் ஆன்ம ஒளியாகிய அந்த பரமனின் பவித்திரமான எல்லையற்ற அறிவு ஒளி படலத்தின் ஒரு கதிர்தான் இந்த காரைக்கால் அம்மையார் போன்ற ஞானிகள் என்பது நமக்கு புரிய வருகின்றது. ஏனென்றால் இங்கே அந்த ஆன்ம ஒளி பிரகாசம், அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய பிரகாசத்தில் வெளிப்பட்ட பல்வேறு கதிர்களில் ஒரு கதிர் தான் இந்த காரைக்கால் அம்மையார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அவர்கள் நமக்கு பொக்கிஷமாக வழங்கி இருக்கிறார்கள். இது போன்றுதான் நாம் நிறைய மகான்களை ஞானிகளை நம்முடைய பாரத தேசத்துல பார்க்கிறோம். அவர்கள் எல்லாருமே இந்த அறிவு ஒளியில் வெளிப்பட்ட ஆத்ம ஞானிகள். அப்ப பொதுவாகவே இப்ப நம்ம எப்படி இந்த உடலையும் மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தா, இப்ப தற்போது நம்முடைய பயன்பாட்டில் இருக்கின்றது இல்லையா, கைபேசி, கணினி போன்ற கம்ப்யூட்டர் போன்ற பொருள்கள் எல்லாம், அது எப்படி நமக்கு ஒரு கருவியாக பயன்படுதோ அது மாதிரி தான் இங்க ஆன்ம ஞான ஒளியில் பிரகாசித்து கொண்டிருந்த ஞானிகளுக்கு அவர்களுடைய உடலும் மனமும் வெறும் கருவிகள் மட்டும் தான் என்பதை அவர்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்ப நாம யூஸ் பண்ணிட்டு ஒரு பொருளை டேபிள் மேல வைக்கிறோம், ஒரு செல்போனை பார்த்து பேசிட்டு டேபிள் மேல வச்சிருவோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவோம். நம்ம பொறுத்த வரைக்கும் அது என்ன, ஒரு சாதாரண கருவி, ஒரு பயன்பாட்டுக்காக இருக்கு, அது நான் அல்ல என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒரு செல்போனை போய் நான் சொல்ல மாட்டோம், ஒரு கம்ப்யூட்டரை போய் நான் சொல்ல மாட்டோம். அது நமக்கு எப்படி தெளிவா தெரியுதோ அது மாதிரி இந்த ஞானிகள் தன்னுடைய உடலையும் மனதையும் கருவியாகத்தான் கையாண்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ செய்து விட்டு போய்விட்டார்கள். மற்றபடி அது அவர்கள் அல்ல என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால நம்ம தவறான விஷயங்களை பதிவு செய்து வைத்துக் கொண்டு அதுதான் ஆன்மீகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நம்முடைய அறியாமை என்று இங்கு சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாகவே சுட்டி காட்டி இருக்கிறது. அந்த காலத்திலிருந்தே சுட்டி காட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இடையில் ஏதோ சில மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள், திட்டமிட்டே நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. அது நம்ம நடைமுறைகளை பார்க்கவும் முடிகிறது. ஏன்னா இங்க நம்ம ஆன்மீகம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைகளும் புனைக்கப்பட்ட கதைகளையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஏதோ ஒரு திட்டமிட்டு செய்த சதி போலதான் தெரியுது. ஏன்னா இங்க எல்லாமே நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயமாக பார்க்க முடிகிறது. நம்ம எந்த ஒரு கதையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அப்படி ஒரு சாத்தியக்கூறே இல்லை. இப்ப காரைக்கால் அம்மையார் புனிதவதியாக ஒரு இளமையான வயதில் இருந்த அந்த அம்மா திடீர்னு அப்படியே கிளவியா மாறிட்டாங்க, அப்படியே பேயா மாறிட்டாங்க அப்படின்னா நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம் அது. எப்பயுமே நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம சொல்ல வர்ற விஷயம் நம்முடைய அனுபவத்திற்கு வராத எதுவும் உண்மை அல்ல என்று சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாக நமக்கு விளக்குது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கற்பனை விஷயங்களை கேட்டுட்டு அதுல மயங்கிட்டு ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க. நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அப்படியே பாருங்க, ஒரு தியானத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு, ஒரு சித்தர் வந்தாரு அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு மனப்பிறழ்வு. அது ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஹாலுசினேஷன் சொல்லலாம். மனம் ஒரு கற்பனை உருவத்தை வடிவமைச்சுக்கும். அந்த நிலையில மனசு என்ன சொல்லுதுன்னா அது உண்மையா பார்க்குது, உண்மை சத்தியம் என்று நம்புது. எப்படி நம்ம கனவு காணும் போது நிறைய விஷயங்கள் உண்மையா சத்தியமா இருக்கோ, அது மாதிரி நனவு நிலையிலேயே இது மாதிரி கற்பனைகள் நடக்கும். அது மனப்பிறழ்வு தான் அந்த மாதிரி கற்பனையை உண்டாக்கும். அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் சாமி ஆடுறது, பேய் ஆடுறதெல்லாம் நடக்கும். இது மனதில் ஏற்படுகின்ற ஒரு பிறழ்வு நிலை. நம்ம அதை நல்லா புரிந்து கொள்ளணும். எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்போ கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, இப்போ நீங்க ஒரு பேயை பார்த்திருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நானும் அந்த பேயை பார்க்கணும். நீங்க கடவுளை பார்த்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா நானும் அந்த கடவுளை பார்க்கணும். அப்பதான் அது உண்மை. நீங்க மட்டும்தான் பார்த்தீங்க, நாங்க 10 பேர் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா அது பொய், அது மனப்பிறழ்வு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி ஆன்மீகத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க, ஏதோ ஒரு தியானம் பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, அதை உண்மைன்னு நம்புவாங்க. அப்புறம் எனக்கு சித்தர் அப்படியே வந்தாரு, மேல இருந்து இறங்கினாரு அப்படிலாம் ஏதாவது கதை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இங்கு நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிறைய சக்தி கொண்ட மகான்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நாங்களே பார்த்துருக்கிறோம். இப்ப நானே என்னுடைய வாழ்க்கையில நேரடி உண்மை சம்பவத்தை ஒன்று சொல்றேனே. இப்ப நானும் என்னுடைய நண்பர்கள் 5 பேரும் திருவண்ணாமலைக்கு போனோம்.
திருவண்ணாமலை போயிட்டு இரவு நேரம், அது வந்து சீசன் கிடையாது, அதாவது அன்சீசன், அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமி கிடையாது, இடைப்பட்ட நாள், ஜனங்களே கிடையாது. சும்மா அப்படியே காலார நடந்து போனோம். இரவு ஒரு 12 மணி 1 மணி இருக்கும். கிரிவலம். நாங்கள் வந்து யாருமே இல்லை, மனித நடமாட்டமே கிடையாது. எங்கேயோ தூரத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டீ கடை திறந்துருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாங்கள் நடந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம். 5 பேரும் போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வானத்திலிருந்து ஒரு ஜோதி வெளிச்சம் அப்படியே இறங்குது. பவர்ஃபுல் பிரைட்னஸ்ஸாக அப்படியே ஒரு தீப ஒளி மாதிரி அப்படியே இறங்குது, மேலேருந்து இறங்குது. அது வைக்கப்படலை, மேலேருந்து இறங்குது. உடனே எல்லாருமே பார்க்குறோம். 5 பேருமே உனக்கு தெரியுதா உனக்கு தெரியுதான்னு கேட்குறோம். எனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுதுன்னு 5 பேரும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஒரு மாயன் விளையாட்டு கிடையாது. ரியலாகவே அந்த தீபம் வந்து மேலேருந்து இறங்குது, அப்படியே கீழே வந்து அந்த மலை மேலே லேண்ட் ஆகுது, அப்படியே அந்த மலை மேலே வந்து நிற்குது. நின்று அந்த தீப ஒளி பிரகாசிச்சுட்டு அப்படியே மறைஞ்சிடுச்சு. இதை நாங்கள் 5 பேரும் கண்கூடாக பார்த்தோம். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ எங்கள் 5 பேருக்கும் அது தெரிந்தது உண்மை. அப்போ என்ன இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ ஏதோ ஒரு ஒளி உடல் பெற்ற சித்தர் அங்கே வரார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒளி உடல் பெற்ற சித்தர் வந்து அங்கே இறங்கி இருக்கார், அந்த மலை மீது இறங்கி இருக்கிறார், நமக்கு தெரியுது. ஆனால் அது 5 பேருக்குமே தெரிஞ்சா உண்மையிலேயே அது ஒளி உடல் பெற்ற சித்தர். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் தெரியுது, மீது 4 பேருக்கு தெரியல அப்படின்னா அது பொய் தோற்றம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பொய் தோற்றத்துக்கும் உண்மை தோற்றத்துக்கும் உள்ள வித்தியாசம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். உங்களுக்கு தெரியறது எனக்கும் தெரியணும். அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், எல்லோரும் பார்க்கணும். நான் மட்டும் பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அது கடவுளாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் எப்படி கடவுளை பார்த்தார் என்று நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் பேயும். இவர்கள் நான் ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னா அது எப்படி இந்த பேய் இருந்தது, அவருக்கு மட்டும் அது பேய், நமக்கு அது பேயா தெரியாது. ஏன்னா அது உண்மை அல்ல. அதை நம்ம இங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க நான் பேசுறது பூரா மைண்டு சம்பந்தப்பட்ட டாபிக். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனசு வந்து எங்கேயும் போய் மாட்டக்கூடாது. மனதிற்கு நேரடி அனுபவம் வராவிட்டால் அது உண்மை அல்ல. அதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிலையில் தான் இங்க நம்ம பேச வர்றது என்னன்னா, இந்த உடலும் மனசும் உண்மையில் ஆன்மாவினுடைய கருவிகளாகத்தான் மகான்கள் கையாண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம அதை ஆழ்ந்து பார்க்கும்போது பகவான் ரமண மகரிஷி இதை பற்றி சொல்கிறார். இந்த மகான்களை பற்றி, ஞானிகளை பற்றி என்ன சொல்றாருன்னா, அவர்கள் எல்லாம் ஒரு சாம்பல் கயிறு போன்றவர்கள் அப்படிங்கிறார். சாம்பல் கயிறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறார் பகவான் ரமண மகரிஷி. அந்த சாம்பல் கயிறுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கயிறு இருக்கு, நெருப்புல எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சு போன உடனே அந்த நெருப்பெல்லாம் அமைஞ்சு அங்க போய் பார்த்தீங்கன்னா ரியலாவே அந்த கயிறு அங்க கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கயிறுடைய வடிவம் எல்லாம் அப்படியே அந்த பெண்டு, அந்த ட்விஸ்டிங் எல்லாமே அப்படியே அக்யூரேசியா இருக்கும். கயிறுல கடைசியா போட்ட முடிச்சு கூட அப்படியே இருக்கும். ஆனா ரியல் கயிறா பார்க்கறது தோற்றம் கொண்டிருந்தாலும் அதை வைத்து நாம் எதையும் கட்ட முடியாது. காரணம், அது எரிந்த சாம்பல் மட்டுமே. ஆனால் பார்ப்பதற்கு அது கயிறு போன்று காணப்படுகிறது என்கிறார் பகவான் ரமண மகரிஷி. இவர் சொல்ற இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க மகான்களும் ஞானிகளும் அந்த சாம்பல் கயிறு போன்றவர்கள் தான். ஏன்னா அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு நம்ம மாதிரி விஷயங்களுக்கு பயன்பட மாட்டார்கள். அவர்கள் வந்து உடல்லயே இல்லை, அவர்கள்லாம் உணர்வுல இருக்கிறாங்க. அப்ப இங்க ஆன்மாவே உணர்ந்தவன் இந்த உடல் மனம் என்பது உயிருணர்வான ஆன்மாவிற்கு ஒரு வாகனமாக மட்டுமே பார்ப்பான். இந்த உடலையும் மனசையும் உண்மையான ஞானியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது ஒரு வாகனம், அவன் பயணம் செய்வதற்கான ஒரு வாகனம். எப்படி வாகனம்? சிவபெருமானுக்கு நந்தி ஒரு வாகனம், திருமாலுக்கு வந்து கருடன் ஒரு வாகனம், முருகப்பெருமானுக்கு மயில் ஒரு வாகனம் என்பது போல ஞானிகளுக்கு அவரவர்கள் உடலே வாகனம். அந்த உடல்ல வராங்க, வந்து என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறார்கள், செய்துவிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் அவர்களுக்கு வெறும் வாகனம் மட்டுமே. அப்போது இந்த உடலின் உள்ளே நான் என்று தன்னை நினைத்துக் கொள்ளும் நபர் யாருமே இருக்க மாட்டார்கள். அக உருவம் ஏதுமற்று கட்டற்ற உணர்வு வெளியாக உலகில் உலவிக் கொண்டிருக்கும் நிலைதான் பேய் உரு என்பது. அப்ப இதைத்தான் காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் அடைய நினைத்தார்கள். அதுதான் அவர்களுடைய உண்மையான அகநிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அங்கே காரைக்கால் அம்மையார் என்று ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அவர் உணர்வு வெளி, அவ்வளவே. காரைக்கால் அம்மையார் வந்து எப்பொழுது தன்னை அந்த பேய் உருவமாக மாற்றிக்கொண்டாரோ
அப்பொழுது அவர் உணர்வு வெளியாக மாறிவிட்டார். ஆனால் அவருடைய உடலை வைத்துக்கொண்டு அற்புத திருவந்தாதி இந்த பாடல்கள் எல்லாம் இயற்றப்பட்டது. ஆனால் அது அவர் இல்லை, அது வெறும் சாம்பல் கயிறு போன்றது. அந்த உடல் வெறும் வாகனம் போன்றது. ஏன்னா ஞானிகளுக்கு உடல் கருவியாக மட்டும்தான் பயன்படும். ஆனா அவர்கள் அந்த நோக்கத்துக்காக அந்த உடலுக்குள்ள அந்த வேலையை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன், அந்த தூய அறிவு ஒளியின் பிரகாசமான பல்வேறு கதிர்களின் ஒரு கதிர் தான் இந்த காரைக்கால் அம்மையார் என்று நான் சொல்றேன். அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூரியனுடைய ஒளி ஒரு ஸ்படிகத்தின் மீது பட்டு தெரித்து ஒளி கீற்றுகளாக பிரதிபலிப்பது போல இவர்கள் எல்லாம் அந்த பரமனின் ஒளி கீற்றுகளாக மறைந்து போகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஒளி கீற்றுகளின் தோற்றமான பேரொளியாக திகழுகின்ற அந்த அருட்பெரும் ஜோதி மட்டும் முடிவற்று காலமற்று எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அதுவே ஆன்மா, பரமன், இறைவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க நம்ம இந்த பாடல்ல இந்த மந்திரத்துல ஆழ்ந்து பார்க்கும்போது இந்த ரிஷி இந்த இரண்டாவது மந்திரத்தின் வாயிலாக ஆன்மாவை எனக்கு நன்றாக தெரியும் என்றும் கூற முடியாது, தெரியாது என்றும் கூற முடியாது. ஏனெனில் என்னை எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் ஆன்மாவை தெரியாது என்று சொல்லிவிட்டு, அதே வேளையில் அந்த ஆன்மாவை, அந்த ஆன்மாவின் இருப்பை தன்னுள்ளே உணர்கின்றவர் மட்டும்தான் தெரியாது என்று சொல்லவும் முடியாது. அத்தகையவனே அந்த தூய அறிவாகிய ஆன்மாவாகவே இருக்கின்றான், அந்த அறிவாகவே பிரகாசிக்கின்றான் என்று சொல்கிறார். அப்ப இதுதான் இந்த பாடலுடைய ஆழமான உண்மை. ஏன்னா இந்த பாடல் ஒரு சூட்சும பரிபாசையில சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கு உண்மையில் அந்த அகநிலையில் விழித்து கொண்ட ஞானிகளுக்கெல்லாம் அந்த அகம்தான் அவங்களுக்கு அந்த அறிவு வெளி. அதைத்தான் அகப்பே என்று அகப்பே சித்தரும் பாடியிருக்கிறார். சித்தர் அகப்பே சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார், தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்தவர், மகான். அவர் ஏன் தன்னை அகப்பே என்று சொல்றார்? இங்க பே என்று சொன்னாலே அந்த கண்ணுக்கு தெரியாதது என்ற அர்த்தத்தில் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல ஆன்மாவை கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால அதுக்கு பே என்று ஒரு பெயர் வைத்து விட்டார்கள். அப்ப அது பே என்ற பெயரை வைத்துக்கொண்டு நாம் என்ன நினைச்சுக்கிட்டோம், அப்ப வெள்ளையா வர்றது பேய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சின்ன குழந்தையிலிருந்து சொல்லி பழக்கப்படுத்தப்பட்டதுனால நம்ம அப்படியே தான் ஒரு நடைமுறைக்கு வந்துட்டோம், அது பேய் பேய் அப்படின்ட்டு. ஆனா உண்மையில் பேய் என்றால் கண்ணுக்கு புலப்படாதது என்றுதான் அர்த்தம். பேய் என்றாலே கண்ணுக்கு புலப்படாதது என்றுதான் அர்த்தம். அப்ப இங்கே அம்மையார் பேய் உரு கேட்டார் என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்ணுக்கு புலப்படாத நிலையை வேண்டினார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சூட்சம இறைநிலையை அடைய விரும்புகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பாடலுக்கு காரைக்கால் அம்மையாருடைய விஷயத்தை இங்கு நான் விளக்கமாக சொன்னேன். காரைக்கால் அம்மையாருடைய கதை பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அதுல பெரும்பாலும் புனைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும், உண்மை கதை கிடையாது. அந்த கதை மேக்சிமம் புனைக்கப்பட்ட கதை. உண்மையிலேயே அந்த அம்மா பேய் மாதிரி எலும்பு மாதிரி எல்லாம் மாறல, அந்த அம்மா கைலாய மலையில தலைகளெல்லாம் நடக்கல, அப்படிலாம் சாத்தியமே இல்லை. நம்ம நன்றாக யோசித்து பார்க்கணும். எதையுமே ஒரு கதையை வச்சுக்கிட்டு நாம அப்படியே நம்பிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கு, சுய அறிவு இருக்கு, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது சாத்தியமா, நடைமுறைக்கு முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏனென்றால் என்ன தவ வலிமை இருந்தாலும் இங்க உண்மையின் ஆத்ம ஞானத்தினுடைய முதிர்ச்சி என்ன தெரியுமா, இங்க உருவமே இல்லை, இறைவனுக்கே உருவம் இல்லை. எங்க அந்த அம்மா கைலாய மலையை போய் சுத்தி பார்க்க போறாங்க, அது வெறும் கால் இல்லாம தலையில நடக்க போறாங்க? அப்படிலாம் நடக்காது. இங்க கைலாயம்ங்கிறதே இங்க உண்மையிலே அதுக்கு அர்த்தமே வேற. நம்ம நிறைய அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பேசலாம். அது போக போக இந்த பாடங்களை நீங்க படிக்க படிக்க புரியும். ஏன்னா இது பூரா ஒரு சூட்சம பரிபாசையில விளக்கப்பட்ட விஷயங்கள். அதனால இந்த பாடத்தினுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இதை மீண்டும் மீண்டும் படிச்சீங்கன்னா தான் புரியும். ஒரே நடையில புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்ச மாதிரி தெரியும், ஆனா அது உள்ள போய் வேலை செய்யாது. ஆகவே இன்று நேரம் கருதி இந்த வகுப்பை இந்த மந்திரத்தோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த பாடல் நாளை வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.